ஒரு மேஜிக் மாதிரி சில நாள்லயே மல்லிகா ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவா. அப்படி வரலன்னா என் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேளு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடக்க செய்யறதுக்கு பாசிட்டிவ் தாட் மாதிரி இன்னொரு எனர்ஜி இந்த உலகத்திலேயே வேற எதுவுமே இல்லை. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் விரும்புறது எல்லாத்தையும் நடத்திக்கிறாங்க. இந்த ரகசியம் தெரியாதவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வருத்திக்கிறாங்க. இதை மட்டும் நீ நம்பி செய். மல்லிகா ஆபீஸ்க்கு வராளா இல்லையான்னு பாரு. செய்வியா தாமரை? என் மல்லிகா வரத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க. குட். அப்போ மல்லிகா வந்தாச்சு. நீ போய் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நம்ம ஈவினிங் எங்கேயா வெளியில போகலாம். சரியா? சரி, நீ போய் சாப்பிடு போ. விமல், விமல், வாங்க நீ. விமல். அக்கா வாக்கா. என்னக்கா திடீர்னு வந்திருக்க? உக்காருக்கா. மல்லிகா, அக்காவுக்கு டீ காஃபி ஏதாவது இருந்தா கொண்டு வாயேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. டேய், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுக்கா, என்ன விஷயம்? டேய், அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணி அந்த ஆளுகிட்ட சத்தியம் வாங்கினல்ல? ஆமாக்கா. ஆனா அதுக்கப்புறமும் அந்த ஆள் அவளை போய் பார்த்துட்டு வந்திருக்காருடா. என்ன சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஏண்டா, நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட போட்டோவை என் கண்ணால பார்த்துட்டு தாண்டா வந்தேன். அண்ணி, அப்படிலாம் இருக்காது. யாரோ உங்ககிட்ட ஏதோ தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. எங்க அண்ணனும் அந்த தப்ப பண்ண மாட்டாங்க, உமா அண்ணியும் பண்ண மாட்டாங்க. கேட்டியாடா? அந்த ஓடுகாலி இவளுக்கு அண்ணியா? அப்ப நான் யாருடா? இவளுங்களெல்லாம் நம்பிதான் நான் இந்த வீட்டுல வாழ வேண்டியிருக்கு. அதான்டா, இப்ப ஒரு லாயர் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமே சேர மாட்டாங்கன்னு நம்மளால பெருந்தன்மையா இருக்க முடியாதுடா. நாளைக்கு அந்த உமாங்கிறவ ஏதாவது உரிமை கொண்டாடிட்டு வந்தாலும் வருவான். ஏன்னா அவ கழுத்துல இந்த மனுஷ கட்ட தாலி தொங்கிட்டு இருக்க. சட்டப்படி அதை இல்லன்னு ஆக்குனாதாண்டா எனக்கு பாதுகாப்பு. டேய், அந்த உமாங்கிறவளே சும்மா இருந்தாலும் இந்த பாசமலர் மசாலா கம்பெனிக்காரங்கள நம்மளால நம்ப முடியாது. இவனுங்களே ஏதாவது ஒரு கதை சொல்லி அந்த மனுஷனையும் அவளையும் சேர்த்து வச்சிருவாளுங்க. எதுக்கு அந்த வம்பு? அதான் ஒரு கேஸ ஃபைல் பண்ணிட்டு வரேன்டா. அக்கா, நீ பண்ணது ரொம்ப ரொம்ப சரிக்கா. டேடி, சீக்கிரமா கேஸ் ஆரம்பிச்சிடும்டா. அந்த நேரம் பார்த்து நீ வெளியூர் அங்க இங்கன்னு போயிடாத. கேஸ் நடக்கிற எல்லா நாளும் நீ என் கூட தாண்டா இருக்கணும். எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டு வேற யாருடா இருக்கா? அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அக்கா, நீ கவலையப்படாதக்கா. கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். சரிடா, நான் கிளம்புறேன். டேய், கேஸ் நடக்கிற தேதி சொல்றேன், அன்னைக்கு மறக்காம வந்துடு. கண்டிப்பாக்கா. சாப்பிட்டு போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. அகலே அவ பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். சரிக்கா, பாத்து போங்க. விமல், எதுக்கு இந்த கேஸ் எல்லாம்? அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கு எங்களை கோர்ட்டுக்கு எடுத்து அசிங்கப்படுத்தணும்? இங்க பார், எங்க அக்கா சொன்னது உன் காதுல விழுந்தது இல்ல? சட்டப்படி எல்லாம் நடக்கணும்னு எங்க அக்கா நினைக்கிறாங்க. அதுல என்னடி தப்பு இருக்கு? இங்க பார், உங்களை எல்லாம் நம்பவே முடியாதுடி. ஏதாவது கோல்மால் பண்ணாலும் பண்ணுவீங்க. நாங்க என்ன கோல்மால் பண்ணிட்டோம்? நாங்க பண்ண கோல்மால்ல நீங்க என்ன ஏமாந்துட்டீங்க? ஏய், உன் கூட சண்டை போடலாம் இப்ப எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு என் அக்கா தான் முக்கியம். என் அக்கா பண்ற எல்லா விஷயத்திலயும் கண்டிப்பா நான் கூட இருப்பேன். அவ்வளவுதான், புரிஞ்சுதா? போங்க போங்க, எந்த கோர்ட்டுக்கு வேணா போங்க. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும் நாங்க பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு. அவன் ஒரு தீர்ப்பு எழுதுவான். அன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீதினா என்னன்னு.
என்னங்க ஆ? பசங்க யாரும் இல்லையா? பசங்களாம் எனக்கு லீவுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பசங்க லீவா? இப்ப எனக்கு காஃபி வேணுமே, யார்கிட்ட ஆர்டர் பண்றது? ஏன் இருங்க, நான் போய் கொண்டு வரேன். ஏங்க, நீங்க தானே இந்த கேண்டீனோட ஓனர், நீங்க எப்படி போய் காஃபி கொண்டு வர முடியும்? நான் இந்த கேண்டீன் பாஸ் தாங்க. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் நான் தான். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படியா? அப்ப எனக்கு 2 கப் காஃபி வேணும். சரிங்க, நான் போய் கொண்டு வரேன். ஏங்க 2 கப் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் யாராவது வராங்களா? ஃப்ரெண்ட்லாம் எதுக்குங்க வரணும்? இன்னைக்கு நீங்க தான் என் ஃப்ரெண்டு. காஃபியும் டீயும் தனியா குடிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என் கூட சேர்ந்து காஃபி சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சாப்பிடலாம். அப்ப உட்காருங்க, சாப்பிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்க. இங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க நானும் 2.5 வருஷமா கேண்டீன் நடத்திட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டதே இல்லைங்க. நான் தான் பாஸ்ன்னு தெரிஞ்சாலும் என்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவாங்க. யூ ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க வெறும் கேண்டீன் ஓனரா இருந்தா உங்களை காஃபி சாப்பிட கூப்பிட்டு இருக்கவே மாட்டேன். நீங்க இந்த காலேஜோட சீனியர், MBA கிராஜுவேட், அதுவும் ஏன் டிபார்ட்மெண்ட் வேற, அதனால தான் கூப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, MBA முடிச்சிட்டு ஏதாவது பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகாம நீங்க ஏன் கேண்டீன் வச்சு நடத்துறீங்க? டெக்ஸ்டைல் தாங்க எங்க ஃபேமிலி பிசினஸ். ம். டி நகர்ல ஏஆர் டெக்ஸ்டைல்ஸ்னு எங்களுக்கு ஒரு ஷோரூம் இருக்கு. எனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு தான் ஆசை. எங்க அப்பாட்ட பணம் கேட்டேன். சின்னதா ஏதாவது நடத்தி ப்ரூவ் பண்ணு, அப்ப நான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னாரு. அப்பதான் நம்ம காலேஜ் கேண்டீன் வந்தது, எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்றேங்க, நீங்க நிச்சயமா ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வருவீங்க. எப்படி சொல்றீங்க? ஜெயிக்கிறவங்க பணிவா இருப்பாங்கன்னு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல சொல்லிருக்காங்க. ஆனா காஃபி ஆர்டர் பண்ண உடனே பணக்காரன்னு எந்த பந்தாவும் இல்லாம பணிவா கொண்டு வந்தீங்கல்ல, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வார்த்தை நிச்சயம் படிக்கணுங்க. நிச்சயமா நடக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சாரி. என்னங்க இப்படி இரும்புறீங்க? கால்ல இருந்து ரொம்ப ஃபீவர்ஸா இருக்குங்க. எது ஃபீவரிஷா இருக்கா? இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இந்த மாத்திரை போடுங்க. என்னங்க டாக்டர் மாதிரி உடனே மாத்திரையெல்லாம் கொடுக்குறீங்க? இதுக்கு எதுக்குங்க டாக்டரா இருக்கணும்? காலையில எனக்கும் தான் ஃபீவரிஷா இருந்தது. ஒரு பாராசிட்டமால் வாங்க மெடிக்கல் ஷாப் போயிருந்தேன். மழைக்காலமா இருக்குல்ல, எப்படியோ ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தேவைப்படும்னு ஒரு அட்டையை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. 2 வேளைக்கு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. ஆ, தண்ணி குடிக்கும் போது சுடு தண்ணி குடிங்க. 2 நாள்ல சரியாயிடும். சரிங்க. அப்ப நான் வரேன். என்னங்க என்னங்க ஆ, என் பேர் அரவிந்த். என் பேர் வெண்ணிலா. பாய். ம். உமா, உமா, வாங்கம்மா, வாங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல உமா, நீ சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேம்மா. நீ எங்க சாப்பிட்டிருக்க போற? ஒருத்திக்கு எதுக்கு சமைக்கணும்னு சமைக்காம பேசாம இருந்திருப்ப. இந்த இதுல உப்புமா இருக்கு, சாப்பிடு. இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டா என்ன, இதை வச்சிருந்த அப்புறமா சாப்பிடு. உன் ஃப்ரெண்டு தாமரை இருக்கால்ல,
எனக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டு ஒரு 8 உமாவை போய் பாத்துக்கோங்கம்மா. நேரத்துக்கு சாப்பிடறாளான்னு கவனிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காமா. அவளுக்கு உன் மேல எவ்வளவு அன்பு தெரியுமா? தாமரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உமா. உமாங்கிறது யாருங்க? ஒரு நிமிஷமா. நான் தான் உமா. என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. வக்கீல் நோட்டீஸா? எனக்கா? ஆமாங்க. எனக்கா இருக்காது, வேற யாருக்காவதா இருக்கும். உங்க பேரு உமா மகேஸ்வரி தானே? ஆமா. இது அண்ணா ஸ்ட்ரீட் 4/1 தானே? ஆமா. அப்ப உங்களுக்கு தான் வந்திருக்கு. கோகிலான்றவங்க உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. வாங்கிக்கோங்கம்மா. என்னம்மா, என்ன லெட்டர் இது? தெரியலம்மா. என் கட்சிக்காரராகிய கோகிலா உயிருடன் இருக்கும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக அவருடைய கணவரை அபகரித்து உமா என்பவர் செய்த திருமணத்தை ரத்து செய்து தரும்படியும் அந்த திருமணத்தை நடத்தி வைத்த தாமரை, மல்லிகா, பாரி ஆகியவர்களை தண்டிக்கும்படியும் கூறும் வழக்கு. உமா, என்னம்மா ஆச்சு? உமா, என்ன நோட்டீஸ் இது? உமா, 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 என்னம்மா உமா? உமா, உமா, என்னாச்சு? உமா, 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 இங்க பாருமா, இங்க பாரு உமா, என்னமாச்சு உமா? உமா, உமா, எழுந்திரி உமா, எழுந்திரிமா. ஐயோ உமா, 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 ஐயோ. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தாமரை, தாமரை, உமா நல்லாதாம்மா இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. ஐயோ, உமாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, மூச்செல்லாம் விடுறாமா, ஆனா கண்ணுதாம்மா திறக்க மாட்டேன்றா, மயங்கி கிடக்குறாமா. அம்மா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 2 நிமிஷம், நான் அங்க வந்துருவேன். அது வரைக்கும் அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆமாம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா கொஞ்சம். ஐயோ, உமா, 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 என்னாச்சுமா? என்ன இவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா? டிரைவர், சீக்கிரமா உமா வீட்டுக்கு போங்க. உமா, உமா, உமா. உமா, உமா, இங்க பாரு, என்னாச்சுமா? தாமரை, இல்லம்மா, நல்லாதாம்மா இருந்துச்சு. இந்த லெட்டர் வந்துச்சுமா, அத பிரிச்சு படிச்சாமா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. சரி, கொஞ்சம் படிங்க. உமா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு உமா. போங்க. சரிங்கம்மா. உமா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லாதான் இருக்க. டாக்டரை பார்த்ததும் எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமா இரு. உமா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். ஒரு வக்கீல் நோட்டீஸ் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அதிர்ச்சியில நான் மயக்கமாய் விழுந்துட்டேன். கோகிலா அன்னைக்கிட்ட இருந்த வக்கீல் நோட்டீஸா?